என்னடா நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவினில் நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடுன்னா, நம்மளுடைய வரலாறு முடிந்து போன கடந்த கால வாழ்க்கை. முன்னாலே தெரிவது அவன் வீடு அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே இறக்கத்தான் போகிறோம். கடவுளிடம் போய் சேரத்தான் போகிறோம், அவனுடைய இல்லத்திற்கு. அதனால் முன்னாலே தெரிவது அவன் வீடு. நடுவில் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. அதனால் நடுவினில் நீ விளையாடு. ஒரு போட்டி மனப்பான்மையோட, உற்சாகத்தோட, துவளாமல் போராடு அப்படிங்கிறது தான் ஒரு நடுவினில் நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. அப்படி விளையாடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தீமைக்காக விளையாடாதீங்க. நன்மைக்காக, நல்லதை நினைத்து உங்களுக்கு நல்லது நடக்கும் என்றும், உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் என்றும் நம்பி நல்லதை நினைத்தே போராடு. அடுத்த சரணம் இதை விட முக்கியமாக கொஞ்சம் உளவியலாக போகும் பாருங்கள். மனதுக்கு மட்டும் பயந்து விடு. அதாவது உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்றை பார்த்து விடு. என்னடா நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மனசாட்சியை மறந்துடாத, அதுக்கு மட்டும் பயப்படு, வேற எதுக்கும் பயப்படாத. மானத்தை உடலில் கலந்து விடு, தன்மானம் உள்ளவனாக வாழ். இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு. இருக்க போகிற காலம் ரொம்ப கம்மி தான். பாருங்கள், இருக்கிற காலம் கொஞ்சம்தான். அந்த காலத்துக்குள்ளே ரெண்டில் ஒன்று பார்த்துரு. வாழ்க்கை வீணடிக்காத, சோர்ந்து போகாத, பயப்படாத. மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு.